பட்டினத்து அடிகளருளிச் செய்த கோயில் நான்மணி மாலை பாடல் 22. பேதை எங்கே இனி தேறி உய்வாள் பிரம்மன் தனக்குத் தாதை தன் தாதை என்றேத்தும் பிரான் தன் புலிசை பிரான் கோதையந்தாமம் தன் கொன்றை கொடான் என்று கொல்ல எண்ணி ஊதையும் காரும் துளியொடும் கூடி உளவியே. இதன் பொருள், பேதை பெண்ணாகிய இவள் எங்கே இனி தேறி உய்வாள்? பிரமன் தந்தையாகிய திருமால் என் தந்தையே என்று ஏத்தும் பிரான் பெரும்பற்ற புலியூராகிய சிதம்பரத்தில் கோயில் கொண்டிருப்பவன் கொன்றை மாலையை தரமாட்டான். இன்று அவளை கொல்ல எண்ணி வாடைக்காற்றும் மேகமும் மழையோடு கூடி வருகின்றன. ஆகையால் இவள் எப்படி மனம் தேறி இருப்பாள் என்கின்றார். தலைவியரை பிரிந்து சென்ற தலைவர் கார்காலத்தில் வந்து கூடுவர். ஆகலின் அவ்வாற்றால் களிப்பு எய்துகின்ற மகளிரை காணும்தொறும் இவள் ஆற்றாமை மிகுவாள் என்பது பற்றி பேதை எங்கே இனி தேறி உய்வாள் என்றார். இது கைக்கிளை தலைவிக்கு தோழியாயினால் பருவ வரவு கண்டு கவன்றுரைத்ததாகும்.